நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி குண்டு பச்சை அரிசி 400 கிராம் போல் எடுத்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் பார்த்திங்கன்னா 250 கிராம் போல் வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இடித்து ஏலக்காய் ஒரு 4லேருந்து 5 போல் ஏலக்காய் எடுத்திருக்கோம். துருவிய தேங்காய் நான் இன்றைக்கி ஒரு 50லேருந்து 100 கிராம் போல் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். உப்பு ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ண போகிறோம். தண்ணீரை நம்ம ஒரு 1/2 கிளாஸ் போல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கிளாத்தில் நம்ம 3 hours போல் சோப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரைஸை நம்ம ஆட் பண்ணலாம். இதை ஒரு சாணுக்கு அடியில் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் காஞ்சதுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், எல்லா அரிசியும் நம்ம இந்த கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் நம்மளுக்கு அரிசி நல்லா காய்க்கும். ஸோ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் நம்மளுக்கு அரிசி காஞ்சிருச்சு, தண்ணி இல்லாமல். ஸோ லேசாக ஈரப்பாக இருக்கணும். ஸோ தொட்டால் ஈரம் இருக்கணும், ஆனால் அரிசியில் ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசி எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைனாக பவுடராக அரிசி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபைன் பவுடராக அரிசி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம மாவு அரைச்சிட்டோம். மாவு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம ஆவிரி கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போது இட்லி ஊற்றுற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இதுக்கு மேலே பிளேட் வச்சு ஒரு காட்டன் கிளாத் போட்டிருக்கேன். இந்த கிளாத்தில் நம்ம ரெடி பண்ண மாவு ஆட் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மாவு ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம இந்த காட்டன் கிளாத்தை நல்லா இது கூட இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டீமுக்காக விட்டுடலாம். 25 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு டைம் எடுக்கும் ஸ்டீம் ஆகிறதுக்கு. மாவு கம்ப்ளீட்டாக வேண்டியது. ஸோ 25 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கான ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணலாம். 25 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆகுது. இந்த டைமில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு மாவு எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், மாவு நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது போல் கையில் தொத்தி எடுத்தால் கூட மாவு நம்மளுக்கு ஒட்டக்கூடாது, நல்லா உதிட்டு வரணும். இது போல் ஸ்டேஜில் மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பீஸ் போல் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். ஸோ நம்ம எடுத்த ஏலக்காயை நான் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்த மாவில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம துருவி எடுத்து தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம நசுக்கி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வெள்ளத்தை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இதில் சேர்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.5 டீஸ்பூன் போல தான் தண்ணி சேர்த்துருப்பேன் நான். இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சு வெள்ளத்தை ஆட் பண்ணலாம். தண்ணி சூடு எடுத்து ஸோ நம்ம எடுத்து வச்சு வெள்ளத்தை ஆட் பண்ணலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு இனிப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்மளுக்கு வெள்ளமும் தண்ணி விடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். வெள்ளம்லாம் இந்த நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இது போல் ஒரு வடை குத்தி வச்சுட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணிட்டே இருந்தோம்னா வெள்ளம் நம்மளுக்கு ஈவனாக கரைஞ்சி வரும். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள், வெள்ளம் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 1 or 2 பீசஸ் கூட இருக்குது. அதுவும் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம். வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெள்ளத்தை இது போல் நம்ம தண்ணியில் காய வச்சு லைட்டாக பாவு போல் எடுத்து நம்ம வச்சு கொழுக்கட்டை செஞ்சோம்னா அது வேறு லெவல் ஒரு டேஸ்ட்டில் கொடுக்கும் கொழுக்கட்டை நம்மளுக்கு. வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு இது போல் வெள்ளம் பொங்கி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வெள்ளம் கரைஞ்சிச்சுன்னு சொல்கிறக்கூடிய ஒரு சிம்டம். இந்த அறிகுறி நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா வெள்ளம் நம்மளுக்கு பாகு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதிரசம் செய்ய போகிறதுல கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஸோ வெள்ளம் கரைஞ்சி இப்போ நுரைச்சி வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இது எடுத்து போய் நம்ம மாவில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாவில் பாருங்கள், நான் ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபில்டரில் நம்ம ரெடி பண்ண வெள்ளை பாகை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம அந்த டைமில் மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு அந்த பிடிமானம் வர பதம் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம எடுத்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் சிக்கல் வரும். தண்ணி நான் சொன்ன அளவு 1.5 டீஸ்பூன் போல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி
மாவை வந்து நம்ம பிணைஞ்சு ஒரு பதத்துக்கு கொதிக்க வருவோம், கொழுக்கட்டை பதத்துக்கு. அப்படி நம்ம பிடிச்சா நம்மளுக்கு கொழுக்கட்டை வரணும். ஸோ பாருங்கள், நம்ம எடுத்த எல்லா வெள்ளை பாகும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரியாக இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம எடுத்து மாவு வந்து பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வரணும், கொழுக்கட்டைக்கான ஷேப். இதெல்லாம் இதனுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது போல் வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். நான் சொன்ன அளவு தண்ணி வச்சா மட்டும் அது கிடைக்கும். அதிகமாக தண்ணி வச்சுன்னா நீங்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் வெள்ளத்தை வந்து நம்ம எடுத்து வைக்கிறது போல் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லைட்டாக. ஸோ கரெக்டான வெள்ளம் நான் சொன்ன அளவு தண்ணி வச்சுன்னா இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே போல் நம்ம எல்லா மாவுமே வந்து கொழுக்கட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சிட்டே இருக்கிறோம். இப்போ இது எடுத்து போய் நம்ம சைமல்டேனியஸாக ஸ்டீமில் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக எல்லா கொழுக்கட்டையும் ஈவனாக வைக்கணும். ஸோ பாருங்கள், சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம எப்படி மாவு வேக வச்சுமோ அதே போல் வெள்ளம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கணும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம ஒரு 5 நம்பர்ஸ் வந்து இமிடியேட்டாக வந்து நம்ம பிடிச்சிடுமே அது வந்து ஸ்டீமில் வந்து நம்ம வைக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ பாருங்கள், இப்போ இதுக்கு நான் ஒரு 10 கொழுக்கட்டை போட வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஸ்டீம் ஆகிட்டு இருக்கட்டும். மற்றொரு நம்ம பிடிச்சிருக்கோம் இமிடியேட்டாக எடுத்து நம்ம எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். ஸோ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டீமுக்கு போயிடலாம். தண்ணி வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு 1/2 hour போல் இப்போ நம்மளுக்கு ஸ்டீமில் வைக்கணும். 1/2 hour கழிச்சு வந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை எப்படி வந்துருக்கு. ஸோ 1/2 hour போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா ஸ்டீம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலக்காக நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து வெந்திருக்கு. ஸோ பாருங்கள், கொழுக்கட்டை பாருங்கள், இது போல் எடுத்தால் நம்மளுக்கு உதிரியாக வரணும். இது போல் வந்துச்சுன்னா கொழுக்கட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான கொழுக்கட்டை